Good evening, everyone. We'll wait for 2 more minutes, then we'll start. Participants want to join பண்ணிட்டு இருக்காங்க. And thank you so much for the wonderful response. Last session வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. உங்க சைடுல இருந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. So we'll wait for 2 more minutes. Yes. Yes. So I think we'll wait for 10 more seconds. Then we'll start for the yes. Yes, guys. ஸோ நம்ம வெபினார் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வெபினாரை பற்றி லாஸ்ட் டைம் வந்துட்டு வி ஹேட் அ சேம் வெபினார், இதோட பார்ட் 1. அதோட வந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ வண்டர்ஃபுல் ரெஸ்பான்சஸ். ஸோ எஸ், பிஃபோர் கெட்டிங் டு வெபினார், ஃபர்ஸ்ட் ஹூ வி ஆர் கன்சல்டிங் பேயண்ட் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு தென் நம்ம வெபினார்க்குள்ளே போய்ப்போம். எஸ், ஸோ கன்சல்டிங் பேயண்ட். ஸோ வி ஆர் கன்சல்டிங் பேயண்ட். நம்ம வந்துட்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் கொடுக்குறோம். வி ஹவ் மோர் தென் 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபீல்ட். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் ஏரியா வந்துட்டு ஹவு டு இம்ப்ரூவ் த சேல்ஸ் அண்ட் ஹவு டு மேக்ஸிமைஸ் யுவர் ப்ராஃபிட். இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகலாம், எப்படி வந்துட்டு இப்போ இருக்கிற லெவலில் இருந்துட்டு ஹவு வி கேன் டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். ஒரு பிக் ஜம்ப் இருக்கும். நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 10 years வில் பி க்ரோயிங். தென் அந்த 10லேருந்து ஒரு 12th year or 13th year போகிறப்போ வந்துட்டு தெர் வில் பி அ பிக் ஜம்ப். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 100 crores பண்ணிட்டு இருந்த டர்ன் ஓவர் வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு 500 crores போகும். அந்த டைம்ல வி நீட் சம் எக்ஸ்பர்ட்ஸ் ஹூ வில் இம்ப்ளிமெண்ட் த ப்ராசஸ் அண்ட் ஹூ வில் செட் அப் இந்த ப்ராசஸ் இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் சர்வீசஸும் வி ஆர் ப்ரொவைடிங். ஸோ வில் எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ் விச் வி ஆர் ஹேவிங் நவ். ஸோ ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங்ல ஆஸ் எக்ஸ்பிளைன் ஏரியர் உங்களோட பிஸ்னஸ் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா, அந்த ப்ராசஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் டீம் வந்துட்டு உங்க பிளேஸ்க்கே வந்துட்டு சொல்யூஷன்ஸ் கொடுக்காம வி வில் சிட் வித் யூ. உங்க மேனேஜ்மெண்ட் கூட உட்காந்துட்டு எது பெஸ்ட் சொல்யூஷன், இது வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியுமா, தென் அதை ஒரு 1 or 2 months வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி வி வில் என்ஷூர் யூஆர் சாட்டிஸ்ஃபைட். தென் வி ஹவ் கார்பரேட் ஃபினான்சஸ். இப்போ நம்ம பிஸ்னஸ் டக்குன்னு க்ரோ ஆகுது, வி ஹவ் மல்டிபிள் ஆர்டர்ஸ் இன் ஹேண்ட். பட் அதுக்கான ஃபினான்சஸ் எப்படி கொண்டு வர போகிறோம், ஆல் ஆஃப் அ சடன் நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல் வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆர் அந்த கேபிட்டல் அடிக்வசி வந்துட்டு எது இருந்தால் பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் கோ வித் டெட், யூ கேன் கோ வித் விசி ஃபண்டிங், ஆர் யூ கேன் கோ வித் எஸ்எம்இ ஐபிஓ. இப்போ இந்த இது வந்துட்டு வி ஆர் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ ஃபார் ஆஸ் இஃப் வி சே வி ஹேவ் அ டீம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்ஸ் அண்ட் எம்பிஎஸ். ஸோ நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடிங் சொல்யூஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைமில் நீங்கள் டெட்க்கு போகிறது பெட்டராக இருக்கும். அண்ட் வி நாட் ஒன்லி சஜஸ்ட், நம்ம வந்து டைரெக்டாக வந்துட்டு லோன் வந்துட்டு பேங்கர்ஸ் கிட்ட இனிஷியேஷன்லேருந்து டீல் க்ளோஷர் வரைக்குமே வந்துட்டு வில் பி ஹெல்பிங் யூ. தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஆடிட் அண்ட் அஷூரன்ஸ், நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கா, ஹவு வி ஆர் வந்துட்டு ஹவு வி ஆர் சீயிங் த புக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் கரெக்டாக புக் பண்ணுறோமா, அது வந்துட்டு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இருக்கா, இந்த மாதிரி வந்துட்டு செட் ஆஃப் இது நம்ம ஆடிட் அண்ட் அஷூரன்ஸ் டீம் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டேக்ஸ் அட்வைசரி, வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் கம்ப்ளைன்சஸ் சே ஜிஎஸ்டி, டிடிஎஸ் அண்ட் டேக்ஸ் ஆடிட், ஸ்டாட் ஆடிட் எல்லாமே வந்துட்டு வில் பி கிவிங். இன் ஷார்ட் வி வில் கிவ் யூ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ஸ் ஃபார் ஆல் யுவர் பிஸ்னஸ் ரிலேட்டட் doubts. So yes, before getting into the session, we would like to thank our founding partners and our manager. Founding partner is Umesh sir and Ratan ma'am, and our manager is RK sir. And in the session la vandattu speakers are Rajesh sir,
Snehha and Nagarjun. Yes, this session is all about empowering business growth through financial MAS part 2. Some of them have missed part 1 or அந்த part 1 வந்துட்டு பார்க்கணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா at the end of the session part 1ஓட லிங்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நம்ம கமெண்ட்ல கொடுப்போம். யூடியூப்ல அவைலபிளா இருக்கும். along with part 2 and part 1 டைரக்டா வந்துட்டு உங்களுக்கு மண்டே வந்துட்டு ரெண்டுமே அவைலபிளா இருக்கும். So yes, for part 2 we have the first speaker. Rajesh will take over from here. Thank you. Yes, thank you. So, ஓகே, இன்னைக்கு நம்ம அஜெண்டாவில் என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட் 1ஓடைய ரீகேப் ஃபுல்லாக என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது ஃபுல்லாக பார்க்குறோம். அடுத்தது வந்து ரேஷியோஸ் இன் P&L அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்ததை நம்ம கொஞ்சம் பார்ப்போம் சம்மரைஸ்டாக. அதுக்கப்புறம் இன்னைக்கு செஷனில் வந்து பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டடோடைய இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் பார்ப்போம். அடுத்தது ஃபைனலாக நம்ம வந்து இந்த செஷன் மூலமாக என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்றத ஒரு ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சரி, பார்ட் 1ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். பார்ட் 1ல வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றது ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற பார்க்கறது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ அது வந்து இன்கம் எக்ஸ்பென்ஸ்ன்னு பிரிப்போம். அதில் இன்கம் வந்து டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம், எக்ஸ்பென்சஸ் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ டைரக்ட் இன்கம்னா தெரியும் உங்களுக்கு, பிஸ்னஸ் நம்ம கோர் பிஸ்னஸ்லேருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுற இன்கம் எல்லாமே வந்து டைரக்ட் இன்கம். ஸோ இன்டைரக்ட் இன்கம்ன்றது நான் ஒரு எஃப்டிஓ என்னமோ அதர் ரெலவெண்ட்லேருந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிற இன்கம் எல்லாமே வந்து இன்டைரக்ட் இன்கம் சொல்கிறோம். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்றது நான் டைரெக்டாக அந்த ப்ராடக்ட்டுக்கான செலவு பண்ணுற எல்லா எக்ஸ்பென்ஸுமே வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்டாக நான் செலவு பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டு, சேலரி, அது எல்லாமே வந்து நான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் சொல்கிறேன். ஸோ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டுன்றது ஃபினான்சியல் பொசிஷன், நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபர்தராக என்ன மாதிரி நம்ம டேர்ம் இதில் இருக்குது அப்படின்றது பார்க்குறது தான் பேலன்ஸ் ஷீட். ஸோ அது வந்து நம்ம அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்ன்னு பிரிச்சிருப்போம். அது வந்து அசெட்ஸை வந்து லாங் டேர்ம் அசெட், ஷார்ட் டேர்ம் அசெட்ஸ், அதேமாரி சேம் டேர்ம் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ், ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டிஸ். ஸோ லாங் டேர்ம் அசெட்ஸ்ன்றது மோர் தென் 12 மந்த்ஸ்க்கு மேலே 1 இயருக்கு மேலே இருக்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதை நம்ம லாங் டேர்ம் அசெட்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் அசெட், நம்மளுடைய ஃபிக்ஸட் அசெட்ஸு, அதேமாரி நம்மளுடைய லாங் டேர்ம் அசெட்ஸ், ரெண்டட் அட்வான்சஸ், அது எல்லாமே வந்து லாங் டேர்ம் அசெட்ஸ். ஷார்ட் டேர்ம் அசெட்ஸ்ன்னு சொல்கிறது நம்மளுடைய டெட்டாஸு, நம்மளுடைய ஸ்டாக்கு, நம்மளோட பேங்க் பேலன்ஸ், இது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் அசெட்ஸ். அதே சேமில் வந்து லயபிலிட்டிஸில் வந்து லாங் டேர்ம் லயபிலிட்டிஸில் வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, நம்மளுடைய கேபிட்டல், அதாவது நம்மளோட கேபிட்டல், அது இல்லாமல் நம்மளோட டேர்ம் லோன்ஸ் எல்லாமே மோர் தென் 12 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ். ஷார்ட் டேர்ம்ன்றது லெஸ் தென் 12 மந்த்ஸ் கம்மியாக இருக்கிறது எல்லாமே ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டிஸ். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், ஸோ பேயபிள்ஸ், அதர் பேயபிள்ஸ், இது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம். ஸோ அதேமாரி இப்போ நமக்கு வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர்டான புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எதுக்கு தேவை அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம எல்லாமே அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலைன்னா இப்படி தான் நம்ம எல்லாமே வந்து ஒரே லெட்ஜரில் நம்மளோட பெயினே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை வந்து கரெக்டாக நம்ம ட்ராக் பண்ண முடியாது. காரணமே இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக நம்ம மெயின்டைன் பண்ணது தான். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது தப்பு. ஸோ வேறு எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். எப்படின்னா நம்ம ப்ராட் ஹெட்டில் வந்து 5 ஹெட்ஸாக பிரிச்சிருக்கோம். ஸோ அது வந்து அட்மின், எம்ப்ளாயி, ஃபினான்ஸு, இன்அட்மிசபிள், செல்லிங். ஸோ இது வந்து நம்மளுடைய மேஜரான டிபார்ட்மெண்ட் ஆங்கிளில் பிரிச்சுப்போம். நம்மளுடைய அட்மின் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அதேமாரி நம்மளோட மார்க்கெட்டிங். ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம எக்ஸ்பென்ஸை வந்து பிரிச்சோன்னா இப்படி பிரிக்கிறது தான் கரெக்ட். ஸோ இதோடைய டீட்டெயில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிளாரிட்டியாக இருக்கும். நம்மளால வந்து மந்த் ஆன் மந்த் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்தந்த எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றது மேக்ரோ லெவலில் பார்க்கலாம். அதேமாரி நம்மளால ஃபர்தராக என்ன பண்ண போகிறோன்றதையும்
பட்ஜெட் பண்ணுறதுக்கு மேக்ரோ லெவலில் நம்ம வந்து இந்த மாதிரி குரூப்பிங் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா பார்ட் 1ல் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறதுனால என்ன பெனிஃபிட், என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது தான் பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு எப்படின்னா இன்வாய்ஸ் கொடுக்கும்போது அக்கௌண்ட் பண்ணணுமா இல்லை பே பண்ணும்போது அக்கௌண்ட் பண்ணணுமான்றது ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்குது. ஸோ இது எப்படி இங்கே நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம்னா, நம்ம இன்வாய்ஸ் பண்ணும்போது தான் அக்கௌண்ட் பண்ணுறோன்றத சொல்கிறோம். ஸோ இன்வாய்ஸ் பண்ணுறது அக்கௌண்ட் பேமெண்ட்டில் நம்ம பண்ணுறதுனால என்னென்னலாம், பேமெண்ட் பண்ணும்போது நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுனால என்னென்னலாம் நம்ம டிமெரிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால எக்ஸ்பென்ஸை வந்து ப்ராப்பராக ட்ராக் பண்ண முடியாது. நம்மளால வந்து மந்த் ஆன் மந்த் வந்து அந்த எக்ஸ்பென்ஸை வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக கம்பேர் பண்ண முடியாது. ஃபர்தராக நம்ம இப்போ நான் எக்ஸ்பென்ஸ் இந்த மாதம் பண்ணியிருப்பேன், ஏன்னா என்னோட இன்கர் ஆனது இந்த மாதம் தான். பட் நான் பேமெண்ட் நெக்ஸ்ட் மந்த் தான் பண்ணுவேன், இல்லை 2 மாதம் கழிச்சு பண்ணுவேன், ஏன்னா என்னோட கிரெடிட் பேடி அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணும்போது நான் புக் பண்ணேன்னா அது ஃபர்தராக நெக்ஸ்ட் மந்த்தும் அதே எக்ஸ்பென்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளால அதை வந்து கரெக்டாக வந்து நம்மளால பட்ஜெட் பண்ண முடியும். அதேமாரி நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணதை கரெக்ட் டைமுக்கு வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண முடியும். அதேமாரி நம்மளால வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து அக்யூரேட்டாக பார்க்க முடியும். அதேமாரி நம்மளுக்கோட இன்வாய்ஸோட இன்புட்ஸை வந்து கரெக்டாக நம்ம எடுக்க முடியும். இப்போ சப்ளையர் நம்ம கொடுக்குற சப்ளையர் வந்து அவங்க அவுட்புட் கட்டிடுவாங்க. நம்ம வந்து பேமெண்ட் டைமில் அக்கௌண்ட் பண்ணோன்னா நம்மளால அந்த இன்புட் நம்ம புக்ஸில் காட்டாது. ஸோ இதனால் நம்மளால இன்புட்டை வந்து கரெக்டாக எடுக்க முடியாது. அதேமாரி நம்மளோட கேஷ் ஜென்ரேஷன் வந்து நம்ம இன்புட்டை எடுக்காததுனால நம்மளோட ஜிஎஸ்டி அவுட்புட்டும் நம்மள வந்து அதிகமாக அவுட்ஃப்ளோ ஆகும். ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் மூலமாக போகணுன்றதை சொல்கிறோம். அடுத்தது இந்த பிஎன் நம்ம வந்து பார்ட் 1ல் வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸோடைய கீ ரேஷியோஸ் தான் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ அதை வந்து ஃபுல்லாக ஒரு சம்மரைஸ் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட். நம்மளுடைய கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோன்றது நம்மளோட டைரக்டான பிஸ்னஸ் இதுலேருந்து சேல்ஸில் எவ்வளோ மார்ஜின் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்குறது தான் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. நெட் ப்ராஃபிட் ரேஷியோன்றது ஓவரால் நான் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த சேல்லேருந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் போக பேலன்ஸ் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ், அதை நம்ம பார்க்குறது வந்து நெட் ப்ராஃபிட் ரேஷியோவில் பார்ப்போம். அடுத்தது வந்து ஓவர்ஹெட் ரேஷியோ. ஓவர்ஹெட் ரேஷியோன்றது நம்ம இப்போ சொன்ன மாதிரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ன்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா அட்மின் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ டிவைடட் பை சேல்ஸ் போட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த அட்மினில் பண்ணியிருக்கோம், அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது இங்கே பார்க்கலாம். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரேஷியோ. ஓவரால் அந்த பிஸ்னஸில் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வந்து ஆப்ரேட்டிங் டே டு டேல எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க, அது எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து ஹையாக இருந்ததுன்னா நம்மளால ஆப்ரேஷனில் வந்து எஃபெக்டிவாக இல்லைன்றது தான் மீனிங். ஸோ நம்ம அந்தளவுக்கு ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணுறதுக்கு இந்த ரேஷியோஸ் பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். நமக்கு ஃபர்தராக இந்த ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் போக நம்மக்கிட்ட எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய பர்சன்டேஜ் வந்து நமக்கு அதிகமாக இருந்ததுன்னா நம்மளோட ஆப்ரேஷன் லெவலில் வந்து நல்லா எஃபெக்டிவாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த எஃபெக்டிவான ப்ராஃபிட் நம்ம மெயின்டைன் பண்ணுறோமா அப்படின்றத பார்க்கறது தான் இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. ஸோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோன்றது நம்ம இப்போ நம்மக்கிட்ட ஃபினான்ஸ் நம்ம பேங்க்குக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, நம்மக்கிட்ட இருந்து நம்ம எஃபெக்டிவான ப்ராஃபிட் இருக்கா, நம்மளால இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியுமா அப்படின்னு பேங்கர்ஸ் அவங்க பார்க்கறதுக்கு தான் இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. ஸோ ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கூட நம்மளால இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியுமான்னு பார்க்க தான். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா நம்மளுடைய நெட் ப்ராஃபிட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் வர அந்த ப்ராஃபிட்டை வச்சு நம்மளோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்றத நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அது வந்து நமக்கு 1.5க்கு மேலே to 3 வரைக்கும் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே இருந்தால் தான் நம்மளால இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியும் அப்படின்றத பேங்கர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. அதே தான் இந்த டெப்ட் கவரேஜ் ரேஷியோ. நம்மளுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருந்து நம்மளால பிரின்சிபல் ரீபேமெண்ட்டை இவங்களால பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கறது இந்த ரேஷியோ மூலம் தான் பார்ப்பாங்க. டிஎஸ்சிஆர் மூலமாக தான் பேங்க்ஸை வந்து பார்ப்பாங்க. ஸோ நம்மளோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்மளோட பிரின்சிபல் ரீபேமெண்ட்ஸ் பண்ணோம்னா நமக்கு வர ரேஷியோஸ் தான். ஸோ இது வந்து 1.25 மேலே இருந்தால் தான் நமக்கு வந்து லோன்ஸ் எலிஜிபிளே கிடைக்கும். ஸோ நம்ம அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு 1.25 வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் அனாலிசிஸ். இந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ் வந்து யார் யார் பார்ப்பாங்கன்னா இனிஷியலாக ஒரு பிஸ்னஸ்க்குள்ள பண்ணுறவங்க, ஸ்டார்ட் அப்பும் இல்லை லாஸ் மேக்கிங் கம்பெனியும் இருக்கவங்க, அவங்க எங்கே நம்ம பிஸ்னஸை
ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொண்டு போகணும் அப்படின்றது பிரேக் ஈவனில் நான் எவ்வளோ சேல் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஏன்னா என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளவோ அதை ஃபர்ஸ்ட் என்னோட கிராஸ் ப்ராஃபிட் வந்து மீட் பண்ணணும். ஸோ அந்த மீட் பண்ணுற பாயிண்ட் தான் பிரேக் ஈவன். ஃபர்ஸ்டோட இனிஷியலாக அது அந்த பிரேக் ஈவன் கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த பிரேக் ஈவன் அனலைசிஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ட் 1ல் வித் எக்ஸாம்பிளோட எல்லாமே பார்த்தோம். அப்படி இன்னும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இல்லைன்னா நம்ம பார்ட் 1ல் போயிட்டு நீங்கள் அந்த யூடியூப் லிங்க்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டட் டு கீ ரேஷியோஸ். இது வந்து நம்ம ஸ்னேகா எடுப்போம். Thank you, Rajesh sir, for wonderful recap of our first session. எல்லாத்துக்குமே எல்லா டாபிக்மே கிளியரா புரிஞ்சிருக்கும். அவங்க சொன்ன மாதிரி இதோட டீடைல்டா நம்ம வந்து புரிஞ்சுக்கனா யூடியூப் வீடியோ இஸ் அவைலபிள். மூவிங் ஆன், நம்ம வந்து இப்போ வர அனலைசிஸ் பண்ணது ரேஷியோஸ் யூஸ் பண்ணது PNL அனலைஸ் பண்ணேன், விச் அனலைசிஸ் த ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது நம்ம பிசினஸோட ஃபினான்ஷியல் பொசிஷனை எப்படி அனலைஸ் பண்றது யூசிங் ரேஷியோஸ். First ratio நம்ம பார்க்க போறது இன்னைக்கு current ratio. What's current ratio? It's nothing but current assets by current liabilities. Current assets னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற debtors, inventory, cash equivalent, in the sense bank, இந்த அமௌண்ட்லாம் உங்களுக்கு current assetsல categorize ஆகும். இந்த லிஸ்ட் வந்து ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் இல்லாம இதுல இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வரும். இந்த கரண்ட் அசெட்ஸ் நீங்க இன்னும் சிம்பிளா சொல்ல போனா உங்களால 1 இயர்க்குள்ள எதை கேஷா கன்வெர்ட் பண்ண முடியுதோ இல்ல நீங்க 1 இயர்க்குள்ள யூஸ் பண்ண போறீங்களோ அது எல்லாமே நீங்க ஒரு கரண்ட் அசெட்ஸா கேட்டகரைஸ் பண்ணுவீங்க. கரண்ட் லயபிலிட்டிஸ்னா என்னது? கரண்ட் லயபிலிட்டிஸ்னு சொல்ல வர்றது வந்து உங்களுக்கு இருக்கிற 1 இயர்க்குள்ள நீங்க பே பண்ணணும், உங்களுக்கு ஆப்ளிகேஷன் இருக்கு, இல்ல சிமிலர் அதர் லயபிலிட்டிஸ் which you have to cover within a year. இது எல்லாமே உங்களோட கரண்ட் லயபிலிட்டிஸா வரும். Example, bank overdraft, short-term loans, sundry creditors, outstanding payment. Before moving forward, we'll have a small poll. Let's see the question. We have business A with current ratio 1, business B with current ratio 2, business C with current ratio 4. உங்களை பொறுத்தளவுக்கு எந்த company is better in terms of current ratio? We'll give 20 seconds for this question. Please answer. Now we will share the results. நீங்க பார்க்கலாம் ஒரு ஆன்சர் எதுவுமே ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணல, எல்லாத்துக்குமே ஒப்பீனியன்ஸ் வேரி ஆயிருக்கு. 33% have chosen business A, business B நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க, business C நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்சரை கரெக்டா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ இன்டெப்த் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். We'll share it. So we'll see in just simple or terms la solla vandna current ratio less than 1 is not good for the company. Current ratio 1.5 la irundhu 3 varana it's very good for the company. Ade current ratio more than 3 na it shows some problems might be there in your business. ipo idu enna problema irkalam appdin paakradhukku vandu current ratio-வை இன்னும் டெப்தா பார்க்கலாம். இப்போ கரண்ட் ரேஷியோ வந்து ஓவரால் ஃபார் எவ்ரி இண்டஸ்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப் 1 ஆர் ஹையரா இருந்துச்சுன்னா என்ன சொல்ல வருதுன்னா உங்கள்கிட்ட இருக்கிற உங்க கரண்ட் அசெட்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற லைபிலிட்டிஸோட அதிகமா இருக்கு. மீன்ஸ் நாளைக்கே உங்க சப்ளையர்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு வர்றாங்க, இல்ல உங்கள்கிட்ட இருக்கிற லோன்ஸ் எல்லாமே மீட் அவுட் பண்ணா யூ ஹேவ் சஃபிஷியன்ட் அசெட்ஸ் டு மீட் தட் கரண்ட் லைபிலிட்டிஸ். அதே உங்க ரேஷியோ பிலோ 1 இருந்துச்சுன்னா உங்க பிசினஸ்ல உங்கள்கிட்ட இருக்கிற லைபிலிட்டிஸோட உங்க கரண்ட் அசெட்ஸ் குறைவா இருக்கு. மீன்ஸ் நாளைக்கே சப்ளையர்ஸ் பேமெண்ட்காக வந்தாங்கன்னா இல்ல பேங்க் லோன் வந்து ரீபேமெண்ட்
ஆப்ஷன் வருதுன்னா யூ கேனாட் ரீபே அ லோன் ஆன் கரண்ட் அசெட்ஸ். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரி நார்ம்ஸ் பொறுத்து நம்ம கரண்ட் ரேஷியோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போனோம்னா உங்கள் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டோட உங்கள் கரண்ட் ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து நல்லது கிடையாது. எதுக்குன்னா இது வந்து நம்மளுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் இன்எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் நடந்திருக்கு, விச் லீட்ஸ் டு உங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக் ஆயிருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக் எங்கே ஆயிருக்கும், எப்படி ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்போ உங்கள் கரண்ட் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரேனோ உங்கள் இன்வென்ட்ரி டெட்டாஸ்னால தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு இன்வென்ட்ரி அண்ட் டெட்டாஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் 80% கரண்ட் அசெட்ஸை கான்ஸ்டிடியூட் பண்ணுது. ஸோ வென் யுவர் கரண்ட் அசெட்ஸ் இஸ் மச் மோர் ஹையர் தென் கரண்ட் லைபிலிட்டிஸ், நீங்கள் இன்வென்ட்ரியில் ஓல்டு ஸ்டாக் அக்யூமுலேஷன் ஆர் சம் புவர் பிளானிங் இன் பர்ச்சேசஸ்னால உங்கள் இன்வென்ட்ரி வந்து அதிகமாக வந்து நிற்குது. இல்லை டெட்டாஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர்லி பண்ணாதனால நீங்கள் வந்து உங்கள் டெட்டாஸ்லேருந்து மணி ப்ராப்பராக ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு அர்த்தம். அதே கரண்ட் ரேஷியோ உங்கள் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டோட லோவராக இருந்துச்சுன்னா இது வந்து என்ன காமிக்குன்னா உங்கள் கம்பெனி ஒரு ரிஸ்கி சுச்சுவேஷனில் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு லிக்விடிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து கம்பெனி ஃபேஸ் பண்ணும். ஃப்ரம் அ பேங்கர் பாயிண்ட் ஆஃப் வியூ இட்ஸ் பேட் பிகாஸ் நீங்கள் வந்து உங்களோட ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸை உங்கள் ஷார்ட் டேர்ம் அசெட்ஸ் மீட் பண்ண முடியாதுன்னு ஒரு சிச்சுவேஷன் பிரசன்ட் பண்ணுது. இப்ப இந்த கரண்ட் ரேஷியோவை ஃபுல்லா புரிஞ்சுக்கினா we understood what is current ratio. It is current assets by current liabilities. உங்களுக்கு தெரியுது உங்க கம்பெனில either it is good or either it is bad. You can understand. இப்ப பேடா இருந்துச்சுன்னா எப்படி உங்களால மேனேஜ் பண்ண முடியும் இதை? அப்போ எப்படி மேனேஜ் பண்ண முடியும் போது தான் நம்மளுக்கு ஒரு டாபிக் உள்ள வருது, ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள். நீங்க எப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களோ யூ கேன் ஈஸிலி இம்ப்ரூவ் யுவர் கரண்ட் ரேஷியோ. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் எப்படி கால்குலேட் பண்றது நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இன்வென்ட்ரி டேஸ் பிளஸ் டெட்டா டேஸ் மைனஸ் கிரெடிட்டார் டேஸ். ஸோ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு பிஸ்னஸ்ல நீங்க பொருள் வாங்குறீங்க, இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு எத்தனை நாள் கழிச்சு அந்த சேல் ஆகி உங்கள்கிட்ட அந்த கேஷ் ரிட்டர்ன் ஆகுது, இதுதான் ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள். இதை வந்து இந்த ஃபார்முலாவா நம்ம பார்க்க போனா இட்ஸ் இன்வென்ட்ரி டேஸ் பிளஸ் டெட்டா டேஸ் மைனஸ் கிரெடிட்டார் டேஸ். இன்வென்ட்ரி டேஸ்னா என்னன்னு நான் சொல்ல வரேன்னா இன்னைக்கு நீங்க ஒரு பொருள் வாங்கி அதை எத்தனை நாள் உங்களுக்கு எடுக்குது அந்த பொருளை விற்கிறதுக்கு, how long it takes to sell the inventory. டெட்டா டேஸ் உங்க கஸ்டமர் இல்ல உங்க டெட்டாஸ்ட் இருந்து நீங்க அமௌண்ட் ரிசீவ் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகுது. கிரெடிட்டார் டேஸ் சிமிலர்லி நீங்க உங்க சப்ளையர்ஸ் உங்க கிரெடிட்டார் ஃபார் எக்ஸ்பென்சஸ் இல்ல நீங்க வந்து உங்க கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணி எவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்க. இந்த 3 காம்போனன்ட் தான் உங்க ஒர்க்கிங் கேபிட்டலை கான்ஸ்டிடியூட் பண்ணும். இப்ப இந்த 3 காம்போனன்ட் நீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் manage your working capital cycle, which in turn will improve your current ratio. So inventory days எப்படி calculate பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட average inventory by cost of goods sold divided by 365 days. Debtor days எப்படி calculate பண்ணுவீங்கன்னா average debtors divided by net sales divided by 365 days. Similarly creditor days is equals to average creditors by cost of goods sold divided by 365 days. நான் சொன்ன மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் ரொம்ப சிம்பிளிஃபைடு ஒரு வெர்ஷன்ல சொல்லணும்னா யூ ஆஸ் அ பிசினஸ் மேன் ஹேவ் கேஷ், உங்களோட கேஷா இருக்கலாம் இல்ல யூ குட் ஹேவ் borrowed funds. இந்த கேஷ்ல இருந்து நீங்க ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்றீங்க ஆர் கிரெடிட்லயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் நீங்க சேல் பண்றீங்க, இந்த சேல் ஐதர் கேஷா இருக்கலாம் கிரெடிட்டா இருக்கலாம். கிரெடிட்டா இருக்கிற சேல் வந்து நம்மளுக்கு டெட்டாஸ்னு ஒரு எலிமெண்ட் உள்ள கொண்டு வரும். இந்த டெட்டாஸ்ல இருந்து நீங்க கேஷ் எப்போ ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இட்ஸ் அ கண்டினியூஸ் பெர்பெச்சுவல் சைக்கிள். உங்க பிசினஸ் ஒரு ஹெல்த்தி ரன்னிங் இருக்குன்னா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் எப்பவுமே ரன்னிங்கா இருக்கும். இப்ப இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் லெட்ஸ் சே we have a business. அந்த பிசினஸ்க்கு இன்வென்ட்ரி டேஸ் 56 டேஸ் இருக்கு, டெட்டா டேஸ் 30 டேஸ் இருக்கு, கிரெடிட்டார் டேஸ் 60 டேஸ் இருக்கு. ஸோ இந்த சினாரியோல உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் என்னதா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 56 டேஸ் பிளஸ் 30 டேஸ் minus 60 days which is equals to 26 days. So working capital cycle நான் 26 days இருக்குன்னு சொல்ல வரேன்னா இதுல நான் in a roundabout way நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க ₹1 இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்க ஒர்க்கிங் கேபிட்டல் ₹1 இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி நீங்க 26 நாள்ல உங்க கையில அந்த ₹1 திருப்பி வருது. So this number is how many days the business is out of pocket before receiving the full payment. இப்ப ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் நம்ம பார்த்தாச்சு. இதுல இருக்கிற 3 காம்போனன்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம், இன்வென்ட்ரி, டெட்டாஸ், கிரெடிட்டார்ஸ். இப்ப நம்ம 3 காம்போனன்ட்ஸை இண்டிவிஜுவலி எப்படி மெயின்டைன் பண்ணுவோம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுனா நம்ம ஃபர்ஸ்ட் இன்வென்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்வென்ட்ரியில ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வென்ட்ரி அனாலிசிஸ்
டூல் தான் வந்து ஸ்டாக் ஏஜிங் அனாலிசிஸ். ஸ்டாக் ஏஜிங் அனாலிசிஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் அன் இன்வென்ட்ரி ஏஜிங் அனாலிசிஸ். இதுல வந்து நீங்க உங்க இன்வென்ட்ரியை கேட்டகரைஸ் பண்றீங்க, குரூப் பண்றீங்க. என்ன பேசிஸ்ல குரூப் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா அதோட ஏஜால. ஒரு குட்டோ ஒரு ப்ராடக்ட்க்கு ஏஜ் என்னன்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, நீங்க உங்கள்கிட்ட இன்னைக்கு ஒரு 100 ருபீஸ்க்கு பொருள் இருக்கு, மேபி 50 ருபீஸ் ஒரு நாள் வாங்கியிருக்கலாம், நீங்க மார்ச் 1st வாங்கியிருக்கலாம், இன்னொரு பொருள் ஏப்ரல் 1st வாங்கியிருக்கலாம். ஸோ த டைம் பிட்வீன் டுடே அண்ட் த மார்ச் 1st அண்ட் ஏப்ரல் 1st இஸ் தி ஏஜ் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். ஸோ உங்க ப்ராடக்டோட ஏஜை நீங்க அப்படிதான் அசர்டைன் பண்ணீங்க. நீங்க வாங்கி எத்தனை நாள் உங்கள்கிட்ட இருக்கு இப்போமோ. இப்போ இதை இன்னும் இந்த எதுக்கு ஸ்டாக் ஏஜிங் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் நாட் கண்ட்ரோலிங் இன்வென்ட்ரி ஆர் மெயின்டைனிங் இன்வென்ட்ரி. இது வந்து உங்களுக்கு ட்ரெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விடும். உங்களுக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்னால இன்ஃபார்ம் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். வை? பிகாஸ் as I said, இன்வென்ட்ரி அண்ட் டெட்டாஸ் தான் வந்து உங்களோட 80% கரண்ட் அசெட்ஸை கான்ஸ்டிடியூட் பண்ணுது. ஸோ நீங்க என்னைக்கு உங்க இன்வென்ட்ரியை ப்ராப்பரா மேனேஜ் பண்றீங்களோ, உங்களுக்கு அது மேல ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நீங்க வந்து உங்க பிசினஸ்ல ஒர்க்கிங் கேபிட்டல் ஃப்ளோ எங்கேயுமே ஃபண்ட் பிளாக் ஆகாத மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ வி ஹாவ் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா, மேஜர்லி இன் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி as we can see, ஓல்டு ஸ்டாக் அக்யூமுலேஷன் வந்து மோஸ்ட்லி எல்லா பிசினஸஸ்க்குமே இருக்கிற ஒரு பெரிய கன்சர்ன். என்ன ஓல்டு ஸ்டாக் அக்யூமுலேஷன்? ஜென்ரலி நான் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி ஓல்டு ஸ்டாக் மீன்ஸ் மோர் தென் 6 months. 6 monthsக்கு மேல இருக்கு ஒரு ஸ்டாக்னு சொல்லுவாருன்னா அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஸ்லோ மூவிங் குட்டா நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ நான் எப்போ ஸ்டாக் ஏஜிங் அனாலிசிஸ் பண்றேனோ அப்போதான் எனக்கு வந்து ஹைலைட் ஆகும், ஓகே திஸ் செக்ஷன் ஆர் திஸ் ப்ராடக்ட் இது வந்து ஓல்டு ஸ்டாக்கா இருக்குது, இட் இஸ் இன் மை ஹேண்ட் ஃபார் மோர் தென் 180 days. நீங்க ஒரு ஓல்டு ஸ்டாக் வந்து மோர் தென் 180 days இந்த சென்ஸ் 6 months வச்சுட்டீங்கன்னா அதை வந்து செல் பண்றது இன்னும் உங்களுக்கு டிஃபிகல்ட் ஆயிட்டே இருக்கும். டைம் பாசேஜ் பண்ண போக போக உங்களுக்கு இன்னும் டிஃபிகல்ட். பிகாஸ் ஆஃப்டர் 2 to 3 months, more than 6 monthsல இருக்கிற கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் eventually it will go to more than 1 year. ஸோ எவ்வளோ அந்த ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் போகுதோ அவ்வளோவே செல் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிரும். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே நம்ம வந்து ஒரு ப்ரிகாஷனரி ஸ்டேஜாகவே நம்ம வந்து ஸ்டாக் ஏஜிங் அனாலிசிஸ் பண்ணணும். இந்த ஸ்டாக் ஏஜிங் அனாலிசிஸ் எப்படி பண்ணுவீங்கன்னா, இது வந்து ஒரு பீரியாடிக்கல் ரிவ்யூ. நீங்கள் வந்து இது வருஷத்துக்கு ஒருக்கா இல்லை ஒரு 5 years ஒன்ஸ் பண்ணுற ரிவ்யூ மாதிரி இல்லாமல் மேபி மந்த்லி ஒன்ஸ் ஆர் மேபி 6 months ஒன்ஸ் இது வந்து ஒரு பீரியாடிக்கலி உங்களால எப்படி அஃபோர்ட் பண்ண முடியுதோ அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதில் உங்கள் இந்த செக்ஷன் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து லாகிங்கா இருக்கு, இந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஐ ஷுட் ஆஃபர் டிஸ்கவுண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் கிளியரன்ஸ் சேல் யூஸ் பண்ணி புஷ் பண்ணோன்னு நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க. ஸோ வில் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ பிஸ்னஸ். வி ஹாவ் அ பிஸ்னஸ். இங்க பாத்தீங்கன்னா உங்களோட டோட்டல் ஸ்டாக் 1 crore இருக்கு. இந்த 1 crore அவங்களுக்கு மோர் தென் 180 days between to 360 days in the sense more than 6 months but below 1 year வந்து 35% இருக்கு. ஸோ இந்த 35 lakhs வந்து உங்க ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபண்ட் 6 மாசத்துக்கு மேல வந்து பிளாக் ஆகி இருக்கு. இந்த ஃபண்ட் அதே அந்த ஓல்ட் ஸ்டாக்ல பிளாக் ஆகாம இருந்தா யூ குட் ஹாவ் பாசிட்டிவ் வேற ஏதாவது பாசிட்டிவ் வெஞ்சர்ஸ்குள்ள நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ்குள்ள நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஸோ நம்ம இந்த அனாலிசிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும், ஓகே திஸ் ப்ராடக்ட் வந்து எனக்கு ஹை செல்லிங்கா இல்ல, எனக்கு வந்து லேக் ஆகி எனக்கு ஓல்டு ஸ்டாக்கா வந்து நிக்குது. ஸோ யூ வில் டேக் ப்ரிகாஷனரி ஆக்ஷன்ஸ் டு நாட் பை தட் குட் ஆர் நாட் பை தட் ஃப்ரம் தட் சப்ளையர். ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங்லாம் ஹெல்ப் பண்றது தான் ஸ்டாக் ஏஜிங் அனாலிசிஸ். இந்த ஸ்டாக் ஏஜிங் அனாலிசிஸ் ஒரு பை சார்ட்ல போட்டோம்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா ரெப்ரசன்டேஷன் ஆகுது. ஓல்டு ஸ்டாக் உங்களுக்கு 35% கான்ஸ்டிடியூட் ஆகுது. In general, it should be either 8 below 8%. It's not acceptable, but a concern business does have 8% old stock. So இந்த எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு தெரியுது இது வந்து நம்மளுக்கு என்ன கன்சர்ன் இஷ்யூ இருக்கு, என்ன என் பிசினஸோட ஹைலைட் பண்ணுது. நம்ம வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள்ல இருந்த இன்வென்ட்ரி பார்ட்டை பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இருந்த பார்ட் டெட்டாஸ் பார்ட். டெட்டாஸ் கலெக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். டெட்டாஸ்னா உங்களுக்கு எங்க நீங்க உங்க கஸ்டமருக்கு கிரெடிட்ல குட் செல் பண்ணிருக்கலாம், இல்ல சிமிலர்லி நீங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வீசஸ் யூ குட் ஹவ் ஆஃபர்ட். இந்த டெட்டாஸ் வந்து கலெக்ஷன் பண்றது மேனேஜ் பண்றது why is it important பாத்தீங்கன்னா, let's say we have a business, it has cash sales of 1 crore, credit sales of 3 crores. இப்போ இந்த சினாரியோல உங்களுக்கு என்ன தோணும், இந்த பிசினஸ்க்கு சேல்ஸ் obviously it's 3 crores. 3 crores is a good amount. So இந்த பிசினஸ்ல என்ன பிரச்சனையா இருக்கலாம்னா, இந்த பிசினஸ் அவங்களோட required expenses, electricity bill,
பேமெண்ட், டிஃப்ரெண்ட் பேமெண்ட், ரெண்டல் பேமெண்ட்ஸ் இதெல்லாம் பே பண்ணக்கப்புறமா they have shortage of cash for paying salary or making settlement to the suppliers. Why this scenario occurs in a business பார்த்தீங்கன்னா because 3 கோடி சேல்ஸ் இருந்தாலும் இவங்களுக்கு 2 crore சேல் வந்து கிரெடிட்ல நடந்திருக்கு. இந்த கிரெடிட்ல இருக்கிற சேல்ஸ் வந்து you don't actually have it in your hand. உங்களுக்கு வந்துரும் கண்டிப்பா, not today, maybe not tomorrow, but within 6 months or within a year நீங்க இந்த 2 கோடி உங்க கையில வந்துட்டாலும் at this point of time உங்கள்ட்ட அந்த 2 கோடி இல்ல. So this business this is what went wrong with this business even though they have high sales. இப்ப ஒரு கம்பெனி ஏன்னு எடுத்துக்கலாம். கம்பெனி ஏ ஹேஸ் திஸ் ஃபாலோயிங் டேட்டா ரிலேட்டட் டு இட்ஸ் டேட்டாஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஃபார் எக்ஸாம்பிள் ரீசன்ஸ் நான் வந்து இங்க ஒரு 9 டேட்டாஸ் தான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். பட் உங்க பிசினஸ்ல உங்களுக்கு தெரியும் இட்ஸ் நாட் அ வெரி ஸ்மால் லிஸ்ட். உங்களுக்கு மோர் தென் 50 டேட்டாஸா இருக்கலாம், இல்ல அதோட பெரிய லிஸ்டாவும் இருக்கலாம். ஸோ நீங்க வந்து இப்படி ஒரு டேட்டா, எனக்கு வந்து இந்த டேட்டா இவ்வளோ காசு கொடுக்கணும், இத்தனை நாளா கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூ கேனாட் மேக் இன்ஃபார்ம் டிசிஷன்ஸ். உங்களால எங்க ஃபோக்கஸ் பண்ண, எந்த டேட்டா மேல ஃபோக்கஸ் பண்ண, இந்த ஒரு அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா போயிடும். ஸோ தட்ஸ் வை வி வில் டூ அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனாலிசிஸ் விச் இஸ் கால்ட் அஸ் டேட்டாஸ் ஏஜிங் அனாலிசிஸ். இப்ப டேட்டாஸ் ஏஜிங் அனாலிசிஸ் சிமிலர் டு இன்வென்ட்ரி. நம்ம வந்து அவங்கள குரூப் பண்றோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஜ் ஆஃப் டேட்டாஸ். ஏஜ் இப்போ இதுல எப்படி அசர்டைன் பண்றோம்னா, ஒரு டேட்டார் இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருக்கோம், வித்தின் வாட் டே தே ஆர் பேயிங். ஸோ இஃப் I have bought it as July 1st. So today it might be more than 20 days only. So it will come under the category up to 30 days. 30 days to 60 days, they would have bought it in March or April. So it will come under this category, 30 days to 60 days. இந்த மாதிரி நம்ம வந்து டேட்டாஸை குரூப் பண்றோம். இந்த கம்பெனி சினாரியோல பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட more than 90 days, which is 3 months, 29% டேட்டாஸ் இருக்கு. அமௌண்ட் பாத்தீங்கன்னா 40,85,350. So what it tells, உங்களோட 40 lakhs rupees which belongs to you. உங்களுக்கு அந்த காசு வரணும், அந்த 40 லட்சம் ரூபாய், பட் அது உங்க கையில இல்லை, ஏன்னா நீங்க அந்த டேட்டாஸ் வந்து ரிசீவ் பண்ணல. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஓகே நான் அப்போனா இந்த மோர் தென் 90 டேஸ் இருக்கிற டேட்டாஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணோம். உங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் நம்ம இந்த அனாலிசிஸ்ல கிடைக்குது. ஓகே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க போறது இந்த அனாலிசிஸ்ல இந்த மோர் தென் 90 டேஸ், தென் ஐ வில் கிராஜுவலி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் லெவல். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் கிடைச்சோன்னா யூ வில் மேக் இன்ஃபார்ம் டிசிஷன்ஸ். ஓகே இந்த டேட்டாஸ்க்கு ரிமைண்டர் கொடுக்கணும், இந்த டேட்டாஸ் வந்து ரிசீவ் பண்ணாததுக்கு ரீசன் என்ன, அப்படி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் we will avoid the scenario where 40 lakhs amount gets blocked in data itself. So similarly to the inventory situation, we have a pie chart. இந்த pie chartல உங்களுக்கு கிளியரா தெரியுது more than 90 days 29% of them is blocked there. So இந்த சினாரியோல உங்களுக்கு வந்து எந்த ஏரியா உங்க பிசினஸ்ல அடி பிடிக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் நீங்க இந்த அனாலிசிஸ்ல பண்ணுவீங்க. Next working capital cycle element is the creditor payments and management. Creditor payments and management, நீங்க இன்னொரு third party சப்ளையருக்கு நீங்க காசு கொடுக்கறது, இது எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க? இது வந்து third party பே பண்றது நீங்க எப்படி உங்களுக்குள்ள கண்ட்ரோல் வச்சுக்குவீங்க that it doesn't affect your working capital cycle நம்ம பார்ப்போம். Similar to data's analysis, எதுக்கு கிரெடிட்டாருக்கு நான் பேமெண்ட் பண்றது முக்கியம் டைம்லி பேசிஸ்லன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து டைம்லி பேசிஸ்ல பண்ணும்போது உங்க சப்ளையர் உங்களுக்கு கேஷ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க, உங்க சப்ளையர் கூட உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இந்த பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஜஸ்ட் ஃபார் நாட் த சேக் ஆஃப் ஹேவிங் அ குட் ரிலேஷன்ஷிப், பட் உங்களுக்குன்னு ஒரு அர்ஜென்ட் டெலிவரி இல்ல உங்களுக்கு இருக்க ப்ராடக்ட்ஸ், உங்களுக்கு இருக்கிற ப்ராடக்ட் நீட்ஸ் வந்து ஒரு சப்ளையர் மீட் அவுட் பண்ணனா நீங்க வந்து கரெக்டா அவங்களுக்கு டைம்லி பேமெண்ட் பண்ணிருக்கணும். அப்போதான் வந்து ஒரு சப்ளையர் வந்து உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து நல்ல ட்ரெண்ட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ், இப்ப இருக்கிற மோஸ்ட் ட்ரெண்டி ப்ராடக்ட்ஸ் they will give it to you. Otherwise they will give preference to some other supplier who makes the payment on timely basis. இதை மீறி ஒரு சப்ளையருக்கு நீங்க கரெக்டா டைம்லி பேமெண்ட் பண்ணாதனால வேர்ட் ஆஃப் மவுத்ல உங்க பிசினஸ் பத்தி இன்னும் 3-4 சப்ளையர்ஸ்க்கு தெரியும். ஓகே நான் வந்து இவங்க கூட பிசினஸ் பண்ணா எனக்கு டைமுக்கு பேமெண்ட் கிடைக்காது. ஸோ தே வில் பி ஹெசிடென்ட் டு டூ பிசினஸ் வித் யூ. தட்ஸ் வை கிரெடிட்டார்ஸ் பேமெண்ட்டும் நம்ம வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இப்ப கிரெடிட்டார்ஸ் பேமெண்ட்டும் நம்ம வந்து ஏஜிங் அனாலிசிஸ் தான் பண்ணுவோம். நான் திருப்பி இதுலயும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கிரெடிட்டார்ஸ் குரூப் பண்ண போறோம் ஆஸ் அக்கார்டிங் டு தேர் ஏஜ்.
It means if I have bought something from them in this day, இன்னைக்கு அந்த டே ஐ எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பார்ப்போம். இப்போ ஜூன் ஃபர்ஸ்ட்ல வாங்கியிருந்தோம்னா இட்ஸ் மோர் தென் அ மந்த், ஸோ இட் வில் கம் அண்டர் கேட்டகரி 31 to 60 days. இந்த மாதிரி நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் கம்பெனி எக்ஸ், as you can see the example, more than 90 days வந்து 5% இருக்கு. 5% it's acceptable for some industry standards. So what you can see is for more than 90 days only 5% is there. 5% இருந்தாலும் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஓகே இங்கதான் நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் இருக்கணும் இன் ரிகார்ட்ஸ் டு கிரெடிட்டார்ஸ்னு உங்களுக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். ஸோ 50,000 நான் வந்து பேமெண்ட் பண்ணாம வச்சிருக்கேன். வாட் இஸ் த ரீசன்? வை ஆம் ஐ நாட் பேட்? என்கிட்ட ஃபண்ட் ஷார்டேஜ்னாலயா இல்லை என்ன ரீசனுக்காக நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து உங்க பிசினஸோட ஃபினான்ஷியல் பொசிஷனுக்கு பெட்டர் பிக்சர் கிடைக்கும். நீங்க இன்வென்ட்ரி, டெட்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ் இந்த மூணையும் மேனேஜ் பண்ணீங்கன்னா உங்க ஒர்க்கிங் சைக்கிள் கன்சிடரபிளி வெரி இம்ப்ரூவ் ஆகும். அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த கரண்ட் ரேஷியோவை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப நம்ம பேசுறது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் அசெட்ஸ், ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ் வித்தின் இயர் பிக்சரை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். மூவிங் ஃபார்வர்ட், நாகார்ஜுனா sir will give a bigger picture of what happens to the long term liabilities, long term assets. So I'll hand over to him. Thank you, Sneha. Okay. இப்போ நம்ம மூவிங் டு நெக்ஸ்ட் டாபிக், டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோனா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம லாங் டேர்மாக நம்ம பிஸ்னஸ் சஸ்டெயின் ஆகும்போது நம்மளோட கேபிட்டல் எவ்வளோ பெர்சன்டேஜ் பிஸ்னஸில் ஹோல்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிரெடிட்டாஸோ ஒரு பேங்க்ஸோ வந்து செக் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம லாங் டேர்ம் சால்வன்சி நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து மேஜராக இங்கே ரோல் பண்ணுது. இது நம்ம எப்படி எவலுவேட் பண்ணுறோம்னா டோட்டல் டெப்ட் பை டோட்டல் ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி. இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் நடக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ லாங் டேர்ம் டெப்ட் வந்து என்கிட்ட 10 lakhs இருக்கு, ஷார்ட் டேர்ம் டெப்ட் வந்து 2 lakhs இருக்கு. டோட்டலாக என்கிட்ட வந்து 12 lakh லைபிலிட்டி இருக்கு. அண்ட் அதர் ஹேண்ட் என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் 6 lakhல இருக்கு. இதோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 2:1. ஆஸ் பர் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா 2:1 வந்து ப்ரிஃபரபிள். அதாவது என்னோட பிஸ்னஸ் என்னோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1:3 வந்து என்கிட்ட இருக்கு. ஸோ தட் ஃபியூச்சர் வந்து கிரெடிட்டாஸோ மற்றவங்களோ என் கூட பிஸ்னஸ் வந்து ஈஸியாக மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப விரும்புவாங்க. இன்னும் மூவிங் டு நெக்ஸ்ட் டாபிக், ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ பிஸ்னஸில் மோஸ்ட் ஃபண்டமெண்டல் மெட்ரிக்கு. இது எதுக்குன்னா நம்ம சேல்ஸ் நடக்கிறது தான் நம்ம ஸ்டாக் நம்ம ஆப்டிமா யூஸ் பண்ணி வச்சிருக்கோமா, இல்லைன்னா ஸ்டாக் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ல வந்து அதிகமாக ஹோல்டு பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மேஜராக இது ஸ்டாக் டர்ன் ரேஷியோ என்னன்னா பர் இயருக்கு வந்து என்னோட ஸ்டாக் அந்த பர்டிகுலர் கூட்ஸ் வந்து எத்தனை டைம்ஸ் வந்து ரொட்டேன் ஆகுது, எத்தனை டைம்ஸ் ரீஃபில் பண்ணுறோன்றதை வந்து காமிக்கிறது தான் வந்து இந்த ரேஷியோ. அண்ட் தென் இது எப்படி எவலுவேட் பண்ணுறோம்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் டிவைட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல என்னோட கிராசரி பார்த்தீங்கன்னா அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கும். ஸோ தட் அதோட ரொட்டீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்துட்டு இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அதை ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் அதர் ஹேண்டு பார்த்துக்கும் போது நான் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் மாப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பார்க்கும்போது என்னோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கம்மியாக தான் நடக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டாக் வந்து ரொம்ப ஓல்டாக இருக்கும். இந்த இடத்துல நான் என்ன நம்ம சொல்ல வரேன்னா, இப்போ இந்த கிராசரி ஐட்டம்ஸ் மேல நான் இன்வெஸ்ட் பண்ற போது எனக்கு நான் போட்ட முதல் வந்து எனக்கு வந்து சீக்கிரமா ரிட்டர்ன்ஸ் வந்துடும் கம்பேரிட் டு நான் மாப்ஸோ பிளாஸ்டிக்கோ மேல போற இன்வெஸ்ட்மெண்ட்டோட இருக்கு. இது நம்ம வந்து ப்ராப்பரா ஷோகேஸ் பண்றது தான் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. இது இன்னும் கொஞ்சம் டீப் டவுன் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்டாக் டர்ன் ஓவர் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கிராசரி. இந்த இடத்துல வந்து என்னோட டர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும், ரொம்ப அதிகமா சேல் ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து என்னோட ஃப்ரீக்வெண்ட் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா நேண்ட்ல கம்மியா தான் இருக்கும், ஏன்னா அதிகமா ரொட்டீன் பண்றதுனால. இதனால என்ன ஆகும்னா நமக்கு ஸ்டாக் வந்து ஸ்டாக் அவுட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ தட் வந்து சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் அவுட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது என்ன சொல்ல வரேன்னா பேசிக்கா இந்த இடத்துல இப்போ ஒரு சேல்ஸ் வந்து அதிகமா நடக்கும் போது எனக்கு பர்டிகுலர் ஆப்டிமம் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும், நம்ம அங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். இங்க அந்த இடத்துல நம்ம மானிட்டர் பண்ணாம விட்டுட்டோம்னா இப்போ ஒரு பல்க் சேல்ஸ் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸ்டாக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ். இன்னும் அதர் ஹேண்டு பார்க்கும்போது இன்வென்ட்ரி வந்து
லைக் பிளாஸ்டிக்ஸ் மாப்ஸ் இதெல்லாம் வைக்கும்போது அது இன்வென்ட்ரி வந்து சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக நடக்கும். பட் அதோட ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக ஹோல்ட் ஆகி நிற்கும். ஸோ தட் என்னோட அங்கே இருக்க ஸ்பேஸோ என்னோட காஸ்ட்டோ அந்த ஸ்டாக்ல வந்து ஹோல்டு பண்ணுறதுனால எனக்கு எஃபெக்டிவாக நடக்கிற சேல்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்டாக்கோட காஸ்ட் வந்து போகிறதுக்கு முதல் வந்து எனக்கு கம்மியாகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும், பேலன்ஸ்டாக வந்து ஸ்டாக் டர்ன் ஓவர் வந்து ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ தட் நம்ம பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம என்ன ஐடியா பண்ணலாம்னா, இப்போ ஒன்று சேல்ஸை வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஆர்எல்ஸ் அதோட சேல்ஸ்க்கான ஸ்டாக்கு தான் நம்ம ஆவரேஜாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து நல்லா சேல்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா அங்கே வந்து ஸ்டாக் அவுட் ஆகுறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம ஸ்டாக் டர்ன் ஓவர் எப்பவுமே வந்து பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு போல் ஷோ பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 5 ஐட்டம்ஸ் ஆஃப் ஸ்டாக் இருக்கு. இங்கே எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா 2.78 ஒன்று இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் ஸ்டாக் ஐட்டம் இ வந்து 9.9 ஒன்று இருக்கு. இதில் எது பெஸ்ட் ஸ்டாக் எஸ்டிஆர் இருக்குன்னு சொல்லுங்க. 20 செகண்ட்ஸ் டைம் இருக்கு. இது கொஞ்சம் ஓகே. நம்ம போல் எண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிசல்ட் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 67% பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் இ சொல்லியிருக்காங்க. முன்னாடி சொல்லும் போது எஸ்டிஆர் அதிகமாக இருக்கும் போது நம்ம பிஸ்னஸ் வந்து அந்த ஸ்டாக் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஸோ தட் எஸ்டிஆர் ஸ்டாக் ஐட்டம் வந்து இ வந்து ப்ரிஃபரபிள் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓகே, நம்ம ஃபியூச்சர் வந்து பார்க்கலாம். என்ன சொல்றது, இந்த இடத்துல இப்போ நம்ம ஃபோக்கஸ் ஸ்டாக் ஐட்டம் இ பார்க்கும்போது இந்த காக்ஸ் 69 lakhs நடக்குது. அது ஆவரேஜ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 7 lakhs இருக்கு. இதோட எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா 9. இது என்ன டிட்டர்மைன் பண்ண வருதுன்னா, என்னோட ஒரு வருஷத்துக்கு 10 டைம்ஸ் அந்த ஸ்டாக்கை வந்து நான் ரொட்டீன் பண்ணியிருக்கேன். இது டேஸ் கணக்கில் நம்ம பார்க்கும்போது 365 divided by 9.91 பகுதி 37 days. இது என்ன டினோட் பண்ண வருதுன்னா, நான் வந்து அந்த ஸ்டாக்கை எவ்ரி 37 டேஸ்க்கு வந்து நான் ரீஃபில் பண்றேன். ஸோ தட் அந்த ஸ்டாக் வந்து நான் வாங்குறேன் 37. சப்போஸ் நான் இந்த இடத்துல என்னோட ஒரு சேல்ஸ் வந்து பல்க் சேல்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு 15 days ஆஃப் ஸ்டாக் கூட அஃபெக்ட் சேல்ஸ் நடக்க அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஓவர் எஸ்டிஆர் இருக்கிறதுக்கு பிஸ்னஸ்க்கு ஒன் ஆஃப் த டேஞ்சர் சிக்னேச்சர் தான். ஸோ எஸ்டிஆர் எப்பவுமே பேலன்ஸ்டாக தான் இருக்கும். இன்னும் அதர் ஹேண்டு பார்க்கும்போது என்னோட காக்ஸ் பார்த்தீங்கன்னா 29 lakhs இருக்கு. அவர் ஆவரேஜ் ஸ்டாக் வந்து 10 lakhs மெயின்டைன் பண்ணி, இது எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கு 2.78. இது என்ன டினோட் பண்ணுதுன்னா, நான் ஸ்டாக் வாங்குற இந்த என்கிட்ட இருக்கிற ஸ்டாக் அடுத்த 131 டேஸ்க்கு வந்து என்கிட்ட ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு மேஜர் ஆஃப் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ல ஹோல்ட் ஆயிருக்கனால என்னோட ஸ்டாக் ஐட்டம் ஈக்கான ஆவரேஜ் ஸ்டாக் வந்து கம்மியாக இருக்கனால எனக்கு ஸ்டாக் அவுட் ஆகிற நிறைய சான்ஸ் இருக்கு. எப்பவுமே ஸ்டாக் எஸ்டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக இருக்கும். யூ ஷுட் பி பேலன்ஸ்டு, மெயின்டைன் லெவலில் வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் ஐட்டம் பி ஆர் ஸ்டாக் ஐட்டம் சி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6.98 அண்ட் 7.3. இன் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஃபார் ஃப்ரீ ரீட்டைல் பார்த்தீங்கன்னா 6 இருக்கிறது நார்மல் எஸ்டிஆர் இருக்கு சொல்லலாம். So we have moved to next topic, gross margin return on investment. Every businessmanக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்னா, நான் ஒரு மணி வந்து ஒரு ஸ்டாக் மேலே இன்வெஸ்ட் பண்றேன்னா அது எவ்வளோ டைம்ஸ் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், எவ்வளோ நாள் எனக்கு ரிட்டர்ன் வரும், அதுதான் நம்ம ஃபோக்கஸ்டாக இருப்போம். ஸோ இதை டிட்டர்மைன் பண்றதுக்கு தான் நம்ம கிராஸ் மார்ஜின் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்றோம். இதுல என்ன சொல்லுதான், அப்போ நான் 1 ரூபீ ஒரு காஸ்ட்ல நான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றேன்னா அது வந்து எனக்கு எவ்வளவா ரிட்டர்ன்ஸ் வருது. இது எப்படி அவரேஜ் பண்றேன்னா கிராஸ் மார்ஜின் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. இது வித் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இங்க எஃப்எம்ஜி அந்த கம்பெனியோட 5 ஸ்டாக் ஐட்டம்ஸ் பார்க்குறேன். இங்க 5 ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இ பார்க்கலாம். இங்க இது இ ப்ராடக்டோட மார்ஜின் பார்க்கும்போது 29,84,000 நடந்திருக்கு. இது ஆவரேஜ் ஸ்டாக் நம்ம மெயின்டைன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா 11,93,000 மெயின்டைன் பண்ணும். ஸோ தட் இது வந்து எனக்கு என்ன விஜுவலைஸ் கிடைக்குதுன்னா, நான் இந்த ஸ்டாக்கு மேல நான் 1 ரூபீ நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு அந்த எண்ட் ஆஃப் த இயர் வந்து எனக்கு 2.5 rupees வந்து எனக்கு ரிட்டர்னா கிடைக்குது.
ஸோ நான் என்னோட ஃபோக்கஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா இந்த ஜெம்ராயில் இந்த ப்ராடக்ட்ல தான் இருக்கும் கம்பேரிவ் டு அதர் ப்ராடக்ட்ஸ். இன் அதர் ஹேண்டு பார்க்கும்போது என்னோட ப்ராடக்ட் பி பார்த்தீங்கன்னா அதோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கு 29,310. அந்த ஆவரேஜ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2,08,000. இதோட ஜெம்ராய் பார்க்கும்போது 14%. ஸோ இதில் நான் ₹1 இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த ஸ்டாக்ல எனக்கு 0.4 பைசா தான் அந்த இயர் எண்ட்ல எனக்கு காமிக்குது. ஸோ என்னோட ஸ்டாக் வந்து இது ரொட்டேஷன் ஆகுறது கம்மியாக இருக்கு, என்னோட மார்ஜினும் கம்மியாக இருக்கனால இதோட இந்த ஸ்டாக் வந்து ப்ரிஃபரபிள். மற்ற ஸ்டாக்கோட இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது நான் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஆர்எல்ஸ் இந்த ஸ்டாக்கை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இதோட மேஜர் ஃபோக்கஸ் பண்ணி இதோட ரொட்டேஷன் சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ண நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஆர்எல்ஸ் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ண சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற கொஞ்சம் சான்சஸ் அடி வாங்குவோம். அதனால வந்து பர்ச்சேஸ் ஆப்ஷன்ஸ், ஃபோக்கஸ் இன்சென்டிவ் இந்த மாதிரி ஐடியா ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணணும். ஸோ ஓகே, இது இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இயரை வந்து எனக்கு நான் 3 ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். இது ஜெம்ராய் வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து ஒரு டேப்லெட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து ப்ராடக்டே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ₹100 இருக்கு, அதோட காஸ்ட் 70 இருக்கு. அது ஸோ தட் அது மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 30. ஸோ நான் மேஜராக நான் ஆவரேஜ் இன்வென்ட்ரி வந்து 12 வச்சிருக்கேன். இங்கே ஜெம்ராய் வந்து பார்க்கும்போது 2.5%. ஸோ தட் இப்போ இந்த ஸ்டாக்ல வந்து நான் ப்ராடக்ட் ஏல நான் வந்து ₹1 நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது 2.5 டைம்ஸ் எனக்கு ரிட்டர்னாக கிடைக்குது. ஸோ தட் இங்கே எஸ்டிஆர் பார்க்கும்போது 5.83. ஸோ ரொட்டேஷனும் நல்லா இருக்கு, எனக்கு ஜெம்ராயும் இருக்கு. இன் அதர் ஹேண்ட் சப்போஸ் என்னோட இங்க ரொட்டேஷன் வந்து கம்மியா, நான் வந்து மார்ஜின் வந்து கம்மியா இருக்கும் போது என்ன சினாரியோ இருக்கு பார்க்கணும். அதே சேம் எக்ஸாம்பிள் சேல்ஸ் என்னோட மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா 15% தான் வச்சிருக்கேன், 15 தான் இருக்கு. ஸோ தட் என்னோட ஆவரேஜ் இன்வென்ட்ரி சேம் அதே ரொட்டேஷன்ல இருக்கு. இங்க பார்க்கும்போது என்னோட ரொட்டேஷன் பார்க்கும்போது எனக்கு அதிகமா இருக்கு 7.08. பட் வந்து என்னோட ஜெம்ராய் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. இதுல இருந்து எனக்கு என்ன இண்டிகேட் பண்ண வருதுன்னா இந்த ப்ராடக்டோட எஸ்டிஆர் அதிகமா இருந்தாலும் எனக்கு வந்து எனக்கு எஸ்டிஆர் அதிகமாக இருந்தாலும் எனக்கு ஜெம்ராய் கம்மியாக இருக்கனால எனக்கு காசு போகிறனால பல்காக போய் லாக் ஆகி அங்கே நிற்கும். ஸோ தட் இப்போ நம்ம இதே இன்னொரு சினாரியோ இருக்கு. சேம் இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்கு, சேம் மார்ஜின் கம்மியாக 15% இருக்கு. ஸோ தட் எஃபெக்டிவாக வந்து எஸ்டிஆர் இம்ப்ரூவ் பண்ணும் போது எனக்கு என்ன எஃபெக்ட் வருது. இப்போ எக்ஸாம்பிள் அதே மார்ஜின் 15%, இப்போ நான் எஸ்டிஆர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறேன், ஆவரேஜ் இன்வென்ட்ரி 6 தான் ஹோல்டு பண்ணுறேன். இப்போ எனக்கு ஜெம்ராய் வந்து பார்த்தீங்கன்னா 2.5%. ஸோ தட் 2.5 டைம்ஸ் வந்துடுது. ஸோ தட் இங்கேருந்து நான் என்ன டினோட் பண்ணுறேன்னா எவ்ரி கம்பெனி வந்து எஸ்டிஆர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் க்ரோ. இப்போ நம்ம நல்லா நினைப்போம் எனக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா போயிட்டு இருக்குமா, ஸோ இந்த ப்ராடக்ட்ல தான் நான் அதிகமாக வாங்குவேன் அப்படி சொல்லி டிட்டர்மைன் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது அனதர் காம்பெனி, நீ அந்த ப்ராடக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதில் மார்ஜின் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் உங்கள் போயிட்டு லாக் ஆகிக்கும், உடனே ரிட்டர்ன் வராது. அதை விட அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எய்தர் அந்த எஸ்டிஆரும் இம்ப்ரூவ் பண்ணும், மார்ஜின் ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி இருக்கும் போது தான் அந்த ப்ராடக்ட் வந்து எஃபெக்டிவா இருக்கும். எவ்வளோ அதிகமாக வந்து ஜெம்ராய் வந்து இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கோ அந்த பிஸ்னஸ் வந்து அவ்வளோ எஃபெக்டிவா நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நார்மல் இன் ஜென்ரல் டேர்ம்ஸ் இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது 2 டைம்ஸ் மேலே வந்து இருக்க ஜெம்ராய் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா போயிட்டு இருக்கு, அந்த பிஸ்னஸ் அந்த ப்ராடக்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன வந்து கீ நோட் எடுக்கிறோம்னா not only focused on வந்து STR, we have to focus on ஜெம்ராய் ஆல்சோ பார்த்துட்டு நம்ம பிஸ்னஸ் வந்து நல்லா ஆப்டிமா ஸ்டாக் மெயின்டைனும் ஆர் கரெக்டான மார்ஜின் தான் அந்த பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த நம்ம இந்த செஷனை வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு கீ சம்மரி வந்து டேக்அவேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம போன செஷனில் வந்து பேசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருந்தோம். அந்த பேசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து 2 பிரான்ச்சஸ் வந்து ராஜேஷ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அதில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அது என்ன டினோட் பண்ண வருது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து என்ன டினோட் பண்ணால் நம்மளோட கரண்ட் இயரோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி நடந்துட்டு இருக்கு, நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, அது எப்படி ஸ்ட்ரக்சராக வச்சிருக்கணும் சொல்லிட்டு நம்ம அதை டிட்டர்மின் பண்ணிட்டு நம்ம எந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ் வந்து குறைக்கணும், எந்த இடத்துல சேல்ஸ் பூஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு அதை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட் லாஸ் யூஸ் ஆகும். இது நம்ம வந்து போத் மெஷர்ஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் வச்சுட்டு நம்ம டிட்டர்மின் பண்ணி எடுக்கிறோம். இன்னும் அதர் பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டில் டேட் வந்து நம்ம பிஸ்னஸோட ஃபைனான்ஷியல் பொசிஷன் எந்த ஸ்டாண்ட்ல இருக்கு, நம்ம பிஸ்னஸ் வந்து நல்ல சால்வென்சியா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்றதுக்கு இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இந்த பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஃபியூச்சர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட பிஸ்னஸ் கூட நம்ம லோன்ஸோ சம்திங் பிஸ்னஸ் கிரெடிட்டாஸ் டிஸ்கவுண்ட்ஸோ இல்லை டெப்டாஸ்க்கு வந்து சேல்ஸ் வச்சிருவதோ சொல்லிட்டு நம்ம
ப்ராப்பராக வந்து டிட்டர்மைன் பண்ணுறது பேலன்ஸ் ஷீட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை நம்ம எப்படி போனால் நம்மளோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தான் வச்சு டிட்டர்மைன் பண்ணிட்டு அவங்க கீ டேக்கர்ஸ் அண்ட் தென் வி மூவ் டு நீட் ஃபார் ஸ்ட்ரக்சர் புக்ஸ். எதுனாக்காக நான் ஸ்ட்ரக்சர் புக்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு புக்ஸ் அன்ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து வச்சிருந்தோம்னா நம்மளோட டிசிஷன் வந்து ப்ராப்பராக கிளியராக எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக வந்து அது ஸ்ட்ரக்சர் புக்ஸ் ஆகும். இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் புக்ஸை மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன கிளாரிட்டி இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னா அந்த புக்ஸுக்கான ஒரு கிளாரிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். இதை வச்சுட்டு நம்ம டிசிஷன் வந்து ப்ராப்பராக எடுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் டு போன மாதத்துக்கும் இந்த மாதம் போன இயருக்கும் இந்த வரைக்கும் கம்பேரிசன் பண்ணிட்டு நம்ம எந்த இடத்துல வந்து எக்ஸ்பென்சஸ் ஓவர் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல வந்து எக்ஸ்பென்ஸ் கம்மியாக பண்ணியிருக்கோம், எந்த டிபார்ட்மெண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் கண்டுக்கிறது ஸ்ட்ரக்சர் புக்ஸ் மெயின்டைன் பண்ணாதான் உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கிளியராக ஃபிக்ஸ் பண்ணணும்னா நம்ம அந்த பட்ஜெட்டுக்கான பெர்சன்டேஜ் வைக்கணும்னா ஒரு ஸ்ட்ரக்சர் புக்ஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு மேக்ரோ லெவல் பட்ஜெட் கிளியர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் புக்ஸ் வந்து ரொம்ப மெயின்டைனாக இருக்கு. அண்ட் தென் நம்ம இந்த செஷன்ல வந்து சர்டன் ரேஷியோஸ் பார்த்துருந்தோம். கீ ரேஷியோ அது என்னென்ன ரேஷியோனா ஃபர்ஸ்ட் நம்ம கரண்ட் ரேஷியோ பார்த்துருந்தோம். கரண்ட் ரேஷியோ எதுக்காக வச்சிருந்தோம்னா நமக்கு பிசினஸோட எப்படி லிக்விடிட்டி பெர்ஃபார்ம் ஆகுது, கரண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கனால என்னென்ன எஃபெக்ட் இருக்கு, கரண்ட் ரேஷியோ கம்மியாக இருந்துச்சுன்னா பிசினஸோட டேஞ்சர் ஜோன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா வந்து ஸ்னேகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஒரு ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சனாக இருந்தானா என்னோட கேபிட்டல் என்னோட பிஸ்னஸ் எவ்வளோ இருக்கு, லோன்ஸ் மூலியமா எவ்வளோ என் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, என்னோட பிஸ்னஸ் பியூர்லி டிபெண்ட் ஆன் லோன்ஸில் இருக்கா அந்த கேபிட்டல் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து பண்ணுறோம். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ் மேனேஜ்மெண்ட். கிரெடிட்டார்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸோட கிரெடிட்டார்ஸ் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னா நம்ம கிரெடிட்டார்ஸ் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான டேட்ஸில் வந்து சப்ளை கிடைக்கும். அண்ட் தென் வந்து நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இருக்கும். அண்ட் தென் அதனால பார்த்தீங்கன்னா டெப்டார்ஸ் மேனேஜ்மெண்ட்னால வந்து நம்ம கேபிட்டல் வந்து எங்கேயாவது டெப்டார்ஸ்ல லாக் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக டெப்டார்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்துருந்தோம். அண்ட் தென் ஜெம்ரா அனலிஸ் விச் ப்ராடக்ட் டு சூஸ், விச் ப்ராடக்ட் வி ஹேவ் டு ஃபோக்கஸ். இவ்வளோ நாள் வந்து நம்ம எஸ்டிஆர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். இஸ் அ நியூ டாபிக் டு இன்ட்ரடியூஸ் ஜெம்ரா. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண கரெக்டான எஸ்டிஆர் மட்டுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணி இங்கே பிரச்சனை இல்லை. வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் ரைட் ப்ராடக்ட், அந்த கரெக்டான மார்ஜின் அந்த ப்ராடக்ட்ல இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு ஜெம்ரா அனலிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அனலிஸ். எஸ்டிஆர் நம்ம ப்ராப்பராக ட்ரெடிஷனல் பார்க்கணும், அந்த ஸ்டாக் எவ்வளோ தூரம் ரொட்டேட் இருக்கு, ஆப்டிமம் ஸ்டாக் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு எஸ்டிஆர் அனலிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் ஃபைனல் ஸ்டாக் ஏஜிங். இந்த எஸ்டிஆருக்கும் ஸ்டாக் ஏஜிங்க்கும் என்ன வித்தியாசம்னா இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் எனக்கு எவ்வளவு நாள் வந்து என்கிட்ட இருக்குன்றது வந்து சொல்றது வந்து ஸ்டாக் ஏஜிங். இப்போ அந்த ப்ராடக்டோட செக்ஷனே எனக்கு எவ்வளவு செக்ஷன் வந்து ரிட்டர்ன் ஆகுது, ரொட்டேஷன் ஆகுது சொல்றது வந்து எஸ்டிஆர் அனலைஸ். அண்ட் தென் திஸ் இஸ் இப்போ அண்ட் தென் வந்து இந்த செக்ஷன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல வந்து பின் பண்ணுங்க. வி ஆர் ரெடி டு எக்ஸ்பிளைன் கிளியர் டவுட்ஸ். அண்ட் யார் மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க கேளுங்க.